அக்டோபர் 24 எழுதின டிப்ளமா எக்ஸாமுக்கு இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ஸ்கேன் காப்பி எப்படி அப்ளை பண்ணுறது, அது ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்கேன் காப்பி எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்போ வந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்தாலோ இல்லை ஃபெயில் ஆயிருந்தீங்கனாலோ உங்கள் பேப்பரை மறுபடியும் ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கேன் காப்பி தேவைப்படும். ஸ்கேன் காப்பினா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதுகிற ஆன்சர் ஷீட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி தான் ஸ்கேன் காப்பி. இந்த ஸ்கேன் காப்பி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மேலேயே எத்தனை சப்ஜெக்ட் உங்களுக்கு டவுட் இருக்குதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணும்போது ஒரு டைம் தான் அப்ளை பண்ணணும். எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஒரே டைமில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 ரூபாய். எத்தனை சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட்டு மாறும். ஸ்கேன் காப்பியை ரிசீவ் பண்ண பிறகு அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு திரும்ப ரீடோட்டலிங் வேணுமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விடைத்தாளின் அச்சு பகர்ப்பு நகல், அதாவது ஸ்கேன் காப்பி விண்ணப்பம். ஸ்கேன் காப்பியோடைய அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 8/2/2025, அதாவது சாட்டர்டே ஈவினிங் 5:30 PM தான் லாஸ்ட் டேட்டு. ஃபர்ஸ்ட் உங்க ரிஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க. டேட்டு, அடுத்தது மந்த்து, அடுத்தது இயர். இதே ஃபார்மேட்டில் தான் என்டர் பண்ணணும். இயர் வந்து 4 லெட்டரில் வரணும். ஒவ்வொன்றுக்கு இடையிலையும் நீங்கள் ஐஃபன் போடணும், அண்டர் ஸ்கோர் போட்டுறாதீங்க. இப்போ இந்த டீட்டெயில் கொடுத்த பிறகு ஃபெச் டீடைல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் கோர்ஸ் டீட்டெயில் எல்லாமே வரும். எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க, ரெகுலரில் படிக்கிறீங்களா என்னன்னு அந்த கோர்ஸ் டீட்டெயில் ஃபுல்லாகவே வரும். அடுத்த பாக்ஸில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. செகண்ட் மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா செகண்ட் பாக்ஸில் என்டர் பண்ணுங்க. அடுத்தது இமெயில் ஐடி ஒன்று என்டர் பண்ணுங்க. இமெயில் ஐடி வந்து இப்போ லைவ்ல இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அடுத்தது இப்போ உங்களுடைய அட்ரஸை எழுதுங்க. அடுத்து என்ன சிட்டின்னு எழுதிடுங்க. அடுத்தது பின்கோடை எழுதுங்க. அடுத்தது எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஸ்கேன் காப்பி கேட்குறீங்களோ, அதாவது அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு மேலே எத்தனை சப்ஜெக்ட் இருக்குதோ அத்தனை பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அடுத்தது ப்ரொசீட் கொடுங்க. அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்கும். இதில் எப்படி பே பண்ண போறீங்க, நெட் பேங்கிங்கா, கார்டா, இல்லை ஜிபேவா, எந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பே பண்ண போறீங்களோ அந்த மாதிரி மெத்தடில் 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். 2 சப்ஜெக்ட்னா 200 ரூபா பே பண்ணணும். பேமெண்ட் முடிஞ்ச பிறகு அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க.